தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கௌதம் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே கௌதம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி தான் கௌதமை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாட்டிக்கிட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அபிஷேக் பாட்டிக்கிட்ட வந்து பிக் ப்ரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க இன்ஸ்பெக்டரும் அதே தான் விசாரிக்கிறாங்க. நீங்கள் குற்றவாளியை தப்பிக்க வச்சதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், மரியாதையாக கௌதம் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீங்கள் இப்படி வயசு வித்தியாசம் கூட பார்க்காம பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் காணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, நீங்கள் போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி பாட்டியும் ஒரு பக்கம் பேச, இல்லை கிழவிக்கு தெரியாமல் கௌதம் வந்து போயிருக்க சான்ஸ் கிடையாது, மிரட்டி கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு இங்கே சகுந்தலா ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டருக்கு எடுத்து கொடுக்க, இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா பாட்டியை மிரட்டிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்லாமல் உங்கள் பேரை எங்கேயும் போயிருக்க மாட்டார், உங்களுக்கு தெரியும், உங்கள் பேரனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு பேரனை பிடிக்கும், ஆனால் இதோ நிற்கிறாளே சித்திகாரி சகுந்தலா, அவகிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் கௌதம் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், வேணும் அவகிட்டே கேட்டு பாருங்க அப்படின்றதும் சகுந்தலாவும் ஆமாம் அப்படின்றாங்க. கிழவி என் வாயாலேயே இப்படி ஒத்துக்க வைக்கிறியே அப்படின்னு சொல்லி மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அபிஷேக்கையும் கோர்த்து விட்றாங்க. ஓ அண்ணன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, மாயா கிட்டையும் கேட்குறாங்க. மாயா ஒரு பக்கம் அவர் ரூமில் இருக்காருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் இல்லை அப்படின்ட்டு. எல்லாருமே தெரியல அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே உண்மையை மறைக்கிறதுனால குடும்பத்தோட உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இன்ஸ்பெக்டர் ஒட்டுமொத்த பேரையும் வந்து இங்கே மிரட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சந்தோஷ் வீட்டுக்கு வராங்க. இங்கே கௌதம் காணும் அப்படின்ற விஷயம் சந்தோஷுக்கு அப்போ தான் தெரிய வருது. அவரும் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கௌதம் வந்து குற்றவாளியெல்லாம் கிடையாது, சட்டத்துக்கு விரோதமாக அவன் எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி கௌதமுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுனால சந்தோஷையும் மிரட்டுறாங்க. ஒருவேளை உங்கள் நண்பனை நீங்களே மறைச்சி வச்சுருந்தா என்ன, நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கன்னு சந்தோஷை மிரட்ட, ஆகுன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறேன்னு கிளம்புறீங்க, மேல் இடத்துல நான் பேசட்டுமா, அப்படி பேசினா உங்களுக்கு பிரச்சனை வருன்றதுக்காக தான் நான் எதுவும் பேசாமல் இருக்கேன், நீங்கள் என்னென்னா ரொம்ப ஓவராக பேசுகிறீங்களேன்னு சொல்லி கௌதமுக்காக சந்தோஷ் ஒரு பக்கம் பேச, அந்த இடத்துல பாட்டி சந்தோஷ்கிட்ட எதுவும் பேச வேணாம், சைலண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சால் கௌதம் வந்து கண்டுபிடிங்க, அப்படி கௌதம் மதுமிதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, கௌதமுடைய நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பாட்டிக்கு அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி கௌதமுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. எப்படியும் இந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி சவால் விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்த சகுந்தரா எப்படியும் இன்ஸ்பெக்டர் வந்து 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மதுமிதா ஏடிஎம்மில் பணம் எடுக்கலான்னு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் எடுத்தால் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பணம் எடுக்காமலே வந்து ஆட்டோவில் ஏறுறாங்க. அதை பார்த்தா ஆட்டோ டிரைவர், என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக எடுத்து சொல்கிறாங்க. அவர் ரொம்ப பயந்து போகிறாரு. முதல்ல ஆட்டோ ஓட்டி கீழே இறங்குமா அப்படின்னு சொல்ல, இல்லை சார், என்னுடைய கணவர் கௌதம் பழனிச்சி அம்மைக்காக தான் நான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேர் சொன்னாமா அப்படின்னு அவரே வந்து பணிவாக கேட்குறாங்க. கௌதம் பழனிசாமி அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது ஆட்டோ டிரைவருடைய பொண்ணு அவர் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ லோன் போட்டு தான் இந்த ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவர் அவங்களுடைய குடும்பத்துக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமா சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு அவரே உதவ முன் வராரு. அப்போ தான் எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும் அப்படின்றாங்க. என்னுடைய சிம் கார்டை நீ எடுத்துக்கமா, என்கிட்ட 2 இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய சிம் கார்டை மதுமிதா கிட்ட கொடுக்க, மதுமிதாவுடைய சிம் கார்டை ஆட்டோ டிரைவருடைய ஃபோனில் வந்து போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் வந்து என்னுடைய நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ண சான்ஸ் இருக்குது, அதனால இந்த நம்பரை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் போட்டுக்கோங்க, ஆனால் எந்த ஒரு கால் வந்தாலும் அட்டன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பொன்னியம்மன் கோவிலில் இங்கே மதுமிதா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த செகண்ட் மதுமிதா புது நம்பர்லேருந்து சந்தோஷ்க்கு கால் பண்ணுறாங்க. இது யாரது, அன்னோன் நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் ஃபஸ்ட் அட்டன் பண்ண மாட்டார். 2வது முறை கால் பண்ணுறாங்க. சந்தோஷ் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் மதுமிதா பேசுகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ எங்கே இருக்கீங்க, கௌதம் எப்படி இருக்கா, 2 பேரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோனில் எந்த ஒரு விஷயமும் பேச முடியாது, ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்து மதுமிதா தன்னுடைய தம்பி ஜீவாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஜீவா பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுட்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மதுமிதா பார்த்திங்கன்னா அவங்கள பேசவே விடலை. ஸோ எங்கம்மா இருக்கா, மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு,
நீங்கள் 2 பேர் தான் அந்த கொலை முயற்சி செய்தாங்கன்னு இங்கே நியூஸ்லலாம் போட்டுட்ருக்காங்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கே பதறி போகிறாங்க. ஆனால் மதுமிதாவை பேச விடலை. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த நிலைமையிலேருந்து நாங்கள் தப்பிக்கணும்னா நாங்கள் கொஞ்சம் தலைமறைவாக இருக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை, இல்லைனா லைஃப் லாங் எங்களை துரத்திட்டே இருக்கும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யலைன்னு சொல்லும்போது உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் இங்கே மதுமிதாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. என்ன நடந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்க. அதே சமயம் மதுமிதா ஜீவாவை மட்டும் கிளம்பி கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. ஜீவாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்போடு கிளம்பி போகிறாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் ரூம்லேருந்து குமார் அப்படின்றவர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி மதுமிதாவுடைய லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அவருடைய நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணோம்னா அவளை பிடிச்சி லாக்கப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் உடனே சகுந்தலாவுக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி மதுமிதா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, நாங்கள் கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, மதுமிதாவை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது, மதுமிதா காணாமல் போனவளாவே இருக்கட்டும், அவள் கையில் கிடச்சதும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல, தன்னுடைய வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு இன்ஸ்பெக்டர் வந்து பயப்படுறாங்க. அதுக்கு என்ன சன்மானம் உங்களுக்கு தேவையோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதுமிதாவை பிடிச்சதும் தாங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்கிறாங்க. இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை அபிஷேக் வந்து கேட்டுட்டு, இதை தான் நானும் செய்தேன், ஆனால் என்ன வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, இப்போ அதே தானே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நீ டைரெக்டாக இன்வால்வ் ஆனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு மதுமிதா பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டா, அவள் ஒரு குற்றவாளி, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க ஒரு குற்றவாளி. இப்போ மதுமிதாவை காணும்னா அவள் எங்கே தலைமறைவு ஆயிருக்கான்னு தானே சொல்லுவாங்க, ஆனால் அவளை நம்ம போட்டு தள்ள போகிறோன்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பிக் ப்ரோவை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் நாம தான் ஆள போகிறோன்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் ராணி, நான் இளவரசன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கௌதம் மதுமிதா போலீஸ்கிட்ட மாட்டுவாங்களா, இல்லை தான் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றத நிரூபிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஆனால் சகுந்தலா பயங்கரமான ஆள் தான். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கெல்லாம் நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.